அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு 8:8 வாசிக்க பார்க்கலாம். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இப்பொழுது ஆண்டவரிடத்தில் வந்து என் வேலைக்காரன் மரண அவஸ்தையா இருக்கிறான் என்ற செய்தி தெரிவிக்கப்பட்டது. நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று இயேசு சொன்னார். இது கேட்ட உடனே இவன் சொன்ன பதிலை பாருங்க. ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. எவ்வளவு தாழ்மை பாருங்க. இவன் ரோம பட்டாளத்துல முக்கிய பதவியில் இருந்தான். பணம் படைத்தவன், செல்வாக்கு படைத்தவன், அதிகாரம் படைத்தவன். இத்தனை இருந்தும் இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, நான் பாத்திரன் அல்ல. எவ்வளவு தாழ்மை பாருங்க. இந்த தாழ்மை தான் ஆண்டவர் இவனுக்கு உதவி செய்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா, நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால், நமக்காக பரிதாபம் கொண்டு ஆண்டை இரக்கம் செய்யணும்னா இந்த தாழ்மை நமக்கு வேணும் பாருங்க. இயேசுவிடத்துல தாழ்த்தணும். ஏன் நான் பாத்திரன் அல்லன்னு சொன்னான்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்களிலே யூதன் ஒரு புறஜாதியான் வீட்டுக்கு, யூதன் அல்லாதவன் வீட்டுக்குள் பிரவேசித்தால் அப்பொழுது யூதன் தீட்டுப்படுவான் என்று அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் வைத்திருந்தார்கள். இயேசு ஒரு யூத குலத்தை சேர்ந்தவர். ஆகவே தான் இந்த வார்த்தையை அவன் விதமாக சொன்னான், நான் பாத்திரன் அல்ல ஆண்டவரை என் வீட்டுக்குள் வருவதற்கு என்று சொன்னான் பாருங்க. அது மட்டும் இல்ல, லூக்கா 7:3 வாசிங்கன்னா, இவன் இயேசுவை சந்திக்காமல் மூப்பர்களை அனுப்பினான் அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா, அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், அற்புத மூர்த்தி, என் வீட்டுக்கு வருவாரோ வரமாட்டாரோ, நானோ ஒரு புறஜாதியானா இருக்கிறேன், ஆக நான் யூதன் அல்ல, நான் சீஷனும் அல்ல, நான் அந்நியனா இருக்கிறேன், என் வீட்டுக்கு வருவாரோ, என் வேண்டுகளுக்கு செவி கொடுப்பாரோ என்று நினைத்து தான் தன்னை தாழ்த்தி, நான் பாத்திரன் அல்ல ஆண்டவரே என்று சொல்லி மூப்பர்களை அனுப்பினான். ஆனால் இயேசு என்ன சொன்னாராம்? 8:7 வருவாரா என்று சொல்லி அவன் நினைத்தான். ஆனால் இயேசு, நான் வந்து சொஸ்தமாக்குவேன். அப்படியானால் இயேசு பாருங்க, ஒரு மனிதனை ஆதரிப்பதற்கு மொழி தடையா இருப்பதில்லை, பதவி தடையா இருப்பதில்லை, பணம் தடையா இருப்பதில்லை, தேசமோ ஜாதியோ மதமோ குலமோ கோத்தரமோ ஆக எதுவும் தடையா இருக்க முடியாது பாருங்க. யாருக்கும் இரக்கம் செய்யக்கூடிய தெய்வம் இயேசு. இதை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்ல, நீ யாராக இருக்கலாம், நீங்க அவருக்கு அதெல்லாம் முக்கியமல்ல. நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவை நம்பினால், ஜெபித்தால், இருக்கிற இடத்திலேயே உங்களுக்கு வந்து ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.